பூரி தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் போட்டாங்க. பூரி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. உப்பலான பூரி, நல்லா உப்பி வர மாதிரி பூரி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பு எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறாங்க. ஆசீர்வாத் கோதுமை மாவு தாங்க எடுத்துக்கிட்டேன். 1.5 கப்பு எடுத்துக்கிட்டாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. அடுத்த ரவை இந்த சின்ன கப்புங்க, அது நான் 1/4 கப்பு எடுத்துக்கிட்டேங்க. 1/4 கப்புனா ஒரு 5 ஸ்பூன் ரவை சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ஒன்று சேர்ந்து வரும்போது உப்பு எண்ணெயெல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாங்க. ஒரேடியாக தண்ணி சேர்க்க வேண்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சா தான் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், அடுத்தது தண்ணி சேர்க்குறாங்க. சேர்த்து நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்கள். மாவு ஆனால் டைட்டாக இருக்கணுங்க, ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. மாவு டைட்டாக இருந்தால் தான் பூரி நம்மளுக்கு நல்லா உப்பலாக வரும், நல்லாயிருக்கும். மாவு பாருங்கள், சரியாக நான் பிசைறதை காட்ட முடியலங்க. பிசைஞ்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. ஊறிடுச்சுங்க. அடுத்து நான் மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கலாங்க. சின்னதாக உருட்டிக்கலாங்க. ரொம்ப பெருசாவெல்லாம் உருட்ட வேண்டாங்க. சின்னதாக உருட்டினா தாங்க நம்மளுக்கு நல்லா உப்பெல்லாம் நல்லா பூரி உப்பி வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெடிப்பு இல்லாமல் மாவை நல்லா உருண்டை கட்டிக்கலாங்க. உருண்டை கட்டிட்டு அடுத்து நல்லா மாவில் ஒரு டைம் நல்லா தொட்டு எடுத்துட்டு அப்புறம் நல்லா ரவுண்டாக உருட்டிக்கலாங்க. சின்னதாக உருட்டிக்கலாங்க. அடுத்து நம்ம எண்ணெய் சூடாக நல்லா காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள், நான் போட்டதுமே நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுங்க. அப்போ தான் போட்டதுமே நம்மளுக்கு பூரி நல்லா உப்பலாக வருங்க. இல்லைன்னா பூரி உப்பாதுங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். சுவையான பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்தடுத்து பூரி போட்டு காட்டுற பாருங்கள். எல்லாமே நல்லா உப்பலாக வந்துருச்சுங்க. பூரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பாருங்கள், நல்லா உப்பலான பூரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் ஆனாலும் பூரி நம்மளுக்கு நல்லா உப்பலாகவே இருந்ததுங்க. நல்லா இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியே நல்லா ஒரு 10 பூரி ஆட்டம் சுட்டு எடுத்தாச்சுங்க. நல்லா பூரியும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் உருளைக்கிழங்கு மசால் வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. பாருங்கள், அடுத்தடுத்து போட்டாலும் நம்மளுக்கு பூரி நல்லா உப்பிட்டு தான் வருது பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் பூரி நல்லா உப்பலாக வருங்க. சின்ன சின்னதாங்க, ஃபாலோ பண்ணாலும் நம்மளுக்கு நல்லா பூரி உப்பலாக வருங்க. இல்லைன்னா பூரி உப்பாமல் போயிருங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. இந்த மாதிரி நல்லா உப்பி வந்தால் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா உப்பி வந்த பூரி பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். உருளைக்கிழங்கோட நம்ம பூரி தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க.